நம்ம ஆல்ரெடி தீபாவளிக்கு சுட்ட முறுக்கே நமக்கு பல பின்விளைவுகள் கொடுத்தாலும், முயற்சி திருவினையாக்கும். முடிந்தால் சாதிக்க முடியும். சிறுதுளியே பெருவெள்ளம். சித்திரமும் கைப்பழக்கம்ன்ட்டு வீரவசனம்லாம் பேசிட்டு மறுபடியும் முறுக்கு செய்ய தான் வந்தாச்சு. அவன் இன்னும் திருந்தல மாமா. போனோட முறுக்கு சுடும்போது பல தடங்கல்கள். கேஸு காலி ஆயிடுச்சு. அப்புறம் அதை எடுத்து கொட்டி, இதை எடுத்து கொட்டி, மாவு எடுத்து கீழே கொட்டி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. யாரும் நான் முறுக்கு செய்யக்கூடாது சூனியம் வச்சுட்டாங்க போல. அதனால தான் எனக்கு முறுக்கு சரியா வரல. இல்லைன்னா நான் சூப்பரா சுட்டு முறுக்கு சுடுற கம்பெனியே நடத்தியிருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? பட் இந்த முறை நம்ம செஞ்ச முறுக்கு பல எதிர்ப்புகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி, பல தடைகளை தாண்டி குறுகுறுன்னு முறுமுறுன்னு வந்துருச்சு. இதுல என்ன ஆச்சரியம்னா, உப்பு, காரம், கருப்பு, ஓர்ப்பு, தோர்ப்பு எல்லாமே கரெக்டா இருந்து. இது நானா செஞ்சேன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்து. இதுல வந்து லாஸ்டா வந்து கொஞ்சம் மாவு மிதிச்சா அது தட்டை மாரி போலன்னா, அது தட்டை மாரி வந்து இல்லையோ பூரி மாரி நல்லா புஃப்னு வந்து அது எண்ணெய் குடிச்சு பிடிச்சி, மற்றதெல்லாம் வந்து எண்ணெய் குடிக்காம சும்மா சூப்பரா நொறுக்குன்னு அப்படியே நொறுங்கி வந்துடுச்சு. அழகா இருந்து. அது கூட வந்து எங்க 2 பேருக்கும் ஒரு பாதி பாதி கப் அளவுக்கு டீ ஊற்றி குடிச்சிட்டு அந்த ஒரு முறுக்கு வச்சுட்டு கூட சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பகோடா வாயன் கொஞ்சம் கேட்டான்னு கொடுத்தா, இவன் கடிக்கிற சவுண்ட்டு ஊருக்கே கேட்கும் போல. எனக்கு பயமா பிடிச்சி யாரா வந்து பங்கு கேட்டு போடாங்கன்ட்டு. அப்புறம் அவங்க உயிருக்கு ஏதாவது சேதாரம் செய்கூலி ஆயிடுச்சுன்னா யாரு ஜெயிலுக்கு போறது?